நம் வள்ளுவ பெருந்தகையின் குறட்பாக்கள் அரிய பொருட்களை தம்மகத்தே அடக்கி மிக தெளிவாக காட்டுகின்றன. வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். விளக்கம்: இந்த சமூகத்தில் வாழக்கூடிய, அதாவது எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய மனிதர்களை வான் உலகில் உள்ள தெய்வங்களுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவார்கள். இத்துடன் இந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரலாறு பார்க்கலாங்க. அமர்நதி நாயனாருடைய வரலாறு. இவர் ஒரு பெரிய வணிகர் குடும்பத்தில் பிறகுறாரு. வளர்ந்து வணிகம் நல்ல முறையில், அதாவது வணிகம் எப்படின்னா, உலக அளவில் வைர வைடூரியம் போன்ற பெரிய வணிகர் குடும்பத்தில் இவர் பிறந்து வணிகம் செஞ்சுட்டு வராரு. இவர் என்னதான் வணிகம் செஞ்சாலும் இவர் சிவனடியாருக்கு சேவை செய்வதை ஒரு பெரும் மகிழ்ச்சியாக நினைக்கிறாரு. இவர் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த சிவனடியாருக்கு சேவை செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது வர சிவனடியாருக்கெல்லாம் விருந்தளித்து ஒரு துண்டு தருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் இந்த அமர்நதி நாயனார். இப்படி இருக்கையில் ஒரு சமயம் திருநள்ளாறு என்ற ஊரில் ஒரு விழா நடக்குது. விழாவில் அங்கே ஒரு சத்திரம் எடுத்து அங்கேயும் வர சிவனடியாருக்கெல்லாம் துண்டு தருவதும் உணவு உபசரிப்பதையுமே கடமையாக வச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து. அப்படி இருக்கையில் அங்கு இறைவனாகவே சிவனடியார் வரார் மாறுவேடத்தில். வரும்போது அங்கே ஒரு 2 துண்டை எடுத்துகிட்டு அமர்நதி வாருங்கள் வாருங்கள் என்று குடும்பத்தோடு அழைக்கிறாங்க. அழைச்சிட்டோன்னா எங்கள் விருந்தை ஏற்றுட்டு எங்களை வாழ்த்தணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி இருக்கையில், சரி நான் நெடுத்தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறேன், நான் குளித்து விட்டு உணவு சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு துண்டை இதை பத்திரமா வச்சுன்னு இருங்க, நான் இந்த ஒரு துண்டை எடுத்து குளிச்சுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. அமர்நதி நாயனார் இதை பத்திரமா ஒரு பெட்டியில் வைத்து இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த இறைவனாக சிவனடியார் குளித்துட்டு ஈர துணியோடு வராரு. அமர்நதி நாயனாரிடம் எனக்கு அந்த இன்னொரு துண்டை கொடுங்கன்னு கேட்குறாரு. கேட்டால் சரிங்கள ஐயான்னு சொல்லிட்டு அந்த துண்டை எடுக்க போனால் அந்த பெட்டியில் அந்த துண்டு காணோம், மாயமாக மறைஞ்சிட்டு இருக்குது. சொல்கிறாரு, ஐயா அடியேன் பத்திரமா தான் வச்சுருந்தேன், அந்த துணி துண்டு காணோம் ஐயான்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு ரொம்ப கோபம் என் துண்டு காணோம், இதற்கு இணையாக வேறு துண்டு பொன்னாலான துண்டு கூட தரேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அந்த இறைவனாக வந்திருக்கிற சிவனடியார் கேட்கவே இல்லை. கேட்காத அப்புறம் எல்லாருமே கூட்டிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமாக கூட்டிகிட்டு வாக்குவாதம் வருது. அப்போது என் துண்டுக்கு இணையான பொக்கிஷம் உன்னிடம் இருக்கிறதான்னு கேட்குறாரு. யார்? இறைவனாக வந்திருக்கிற சிவனடியார். அப்புறம் அந்த துண்டு ஒரு சமண எடையில், அப்போ உன்னுடைய பொருட்களை எல்லாம் இந்த சமண எடைக்கு எடுத்தாந்து வைன்னு சொல்லிட்டு இவருடைய துண்டையும் மற்ற ஆடை அவர்னா எல்லாம் வைக்கிறாங்க. இடம் சமன்படவில்லை. அதற்கு அடுத்தபடியாக விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை, நகைகள் இவை எல்லாத்தையும் வைத்தும் எடை சமன்படவில்லை. இறுதியாக அவர் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளை மனைவியும் உட்கார வைக்கிறார். இறுதியில் அவரும் பக்கத்தில் அமர்ந்து சிவனே என்று மந்திரித்து உட்கார்றார். அப்போது இடம் சமன்பட்டு இந்த எடையோடு இவர் வானில் உள்ள சிவபுரத்தை அடைந்தார். இந்த வரலாறின் மூலம் அவர் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அவரது கடமையை செஞ்சதனால் இறைவனை அவர் அடைஞ்சார். அவர் இறைவனை காட்சியளித்து இறைவனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒளிரும்.